எஸ் இப்போ இ-சேவை மூலமாக கேன் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கேன் ரிஜிஸ்டர் எதுக்குன்னா, ஆன்லைனில் ஏதாவது சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயிலை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் கேன் ரிஜிஸ்டர். கேன் ரிஜிஸ்டர் வந்து பண்ணால் போதும் ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை வச்சு வேறு எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ கேன் ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இ-சேவை டிஎன் போர்ட்டல் டிஎன்ஜிஏஓ கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த போர்ட்டல் கிளிக் பண்ணி உள்ளே போனால் இ-சேவை பேஜ் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் கீழே டவுன் பண்ணால் பயனாளர் உள்நுழைவு அது உள்ளே போங்க. உள்ளே போனோடனே யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அது ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா யூசர் ஐடியை இப்போ நம்ம போட போகிறோம். ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் இது பண்ண முடியும். அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு முன்னாடி உங்களுக்கு போட்டிருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா போட்டோன்னா உள்ளே வந்துடுச்சு. செகண்ட் ஆப்ஷனில் இருக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளே போகணும். நமக்கு தேவையான ஆப்ஷன் எத்தனையாக இருக்கும். கம்யூனிட்டி, நேட்டிவ், இன்கம் சர்டிஃபிகேட் அப்படி 37 விதமான சர்டிஃபிகேட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலமாக வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உள்ள போயிடணும். உள்ளே போனோடனே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன வேணும், ஃபோட்டோ யார் அப்ளை பண்ணாலும் அவங்க ஃபோட்டோ, அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டு என்னென்ன வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதர் ஆர் மதர், அப்புறம் வந்து உங்கள் பிரதர் யாருன்னா இருந்தால் பிரதர் சிஸ்டர் யாருன்னா இருந்தாலும் அதை அட்டாச் பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் செல்ஃப் டெக்ளரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கோடைய அமௌண்ட் எவ்வளோன்னா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க நம்ம எப்படி பண்ணுறோம்னா கீழே ப்ராசஸில் அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஏற்கனவே கேன் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா கேன் நம்பர் போட்டோ இல்லை அவங்களோட ஆதார் நம்பர் போட்டோ சர்ச் பண்ணால் அந்த கேன் நம்பர் வந்துடும். அதை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேன் ரிஜிஸ்டர் இருக்கும். அந்த கேன் ரிஜிஸ்டர் உள்ளே போகணும். கேன் ரிஜிஸ்டர் உள்ளே போனோன்னே இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் டாக்குமெண்ட் 1, டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட்டில் ஆதார் கேட்டுக்கோங்க. டச் பண்ணால் ஆதாரில் தான் இருக்குது. ஆதார் நம்பர் கொடுத்துருக்கோம். இங்கே அப்ளிகேஷன் நேமு டாக்டர் செல்வி ஸ்ரீமதி திருமதி அப்படின்னு இருக்கும். நீங்கள் அது என்ன இதுவோ அதை பார்த்துக்கோங்க. செல்வினா செல்வி, திருமதினா திருமதி, அந்த ஆப்ஷன் அப்படி என்ன இதுவோ அதை பார்த்துக்கணும். அப்புறம் அப்ளிகேஷன் நேமு தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். தமிழையும் டைப் பண்ணணும், இங்கிலீஷ்லையும் டைப் பண்ணணும். அப்புறம் ஃபாதர் நேமு, இப்போ டேட் ஆஃப் பர்த்து, மதர் நேமு, பாலினம் என்னன்னு கேட்டுருப்பாங்க. பாலினம் அதுனா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கணும். அப்புறம் ரிலிஜன் கேட்டுருப்பாங்க. இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா, சீக்கியா அந்த மாதிரி எதுன்னு கேட்டு அது பண்ணிக்கணும். அப்புறம் கம்யூனிட்டி கேட்டுருப்பாங்க. பிசி, எம்பிசி அதுமாரி இருக்கும். ஓசி என்ன கம்யூனிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்புறம் எஜுகேஷன் கேட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோன்னா ஆக்குபேஷன் என்ன வேலை செய்கிறாங்க, தாய் பெயர் என்ன, தந்தை பெயர் என்ன, அதுலேயும் தமிழ் போடணும். மேரிடா அன்மேரிடான்னு கேட்பாங்க, அதையும் டைப் பண்ணிக்கணும். கீழே வந்து கரண்ட் அட்ரஸ், எந்த ஸ்டேட்டு, எந்த டிஸ்ட்ரிக்கு, எந்த தாலுக்கா, கிராமம், வில்லேஜ் எது அப்படின்னு கேட்டுருப்பாங்க. அப்புறம் ஸ்ட்ரீட்டு அட்ரஸ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபுல் அட்ரஸ், ஆதாரில் இருக்கிற அட்ரஸை அப்படியே டைப் பண்ணிக்கங்க. அப்புறம் பின்கோட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்கள் தெரு பேர், பிளாக் நம்பரு, டோர் நம்பரு, உங்கள்கிட்ட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, டெம்பரரி அட்ரஸ் ஒரே இதுவாக இருந்தால் இங்கே இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அதே அட்ரஸ் இதில் எடுத்துப்போம். இல்லை அப்படி இல்லைன்னா ப்ரெசென்ட் அட்ரஸ் வேறுன்னா அதே மாதிரி டைப் பண்ண வேண்டியிருக்கும். எங்கே இருக்கிறீங்க அந்த ப்ரெசென்ட் அட்ரஸ்ஸு. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அந்த இது கேட்கும். லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும். மொபைல் நம்பர் போட்டு கெட்டு ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி ஓகே போட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்தோன்னா கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிடும். அப்படியே கேன் ரிஜிஸ்டர் ஆகணும்னா அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். இவ்வளோ கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுங்க எப்படின்னு பார்த்துருக்கீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.